இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்க சொல்றதெல்லாம் தயவு செய்து பெருசா எடுத்துக்காதீங்க. மாமா இன்னைக்கு எப்படி கோயில் காரியத்தை நல்லபடியா செஞ்சு முடிச்சாரோ அதே மாதிரி கும்பாபிஷேகத்தையும் நல்லபடியா செஞ்சு முடிப்பாரு. நீங்க கவலைப்படாம இருங்க. மாப்ள, சந்திரா சொல்றதெல்லாம் உண்மையா? அந்த கிழவிக்கு கத்தி குத்து விழுந்துச்சா? யார் இத செஞ்சது? சிவனாண்டியோட சித்தி தான். இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு பின்னாடி நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. இந்த சிவனாண்டி முத்துவேலோட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் கும்பாபிஷேகத்தை நிறுத்த குறியா இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. மாமாவை பத்திரமா கூட்டிட்டு போய் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா முடிச்சு திரும்ப கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. மாப்ள, அந்த சிவனாண்டியும் அவன் சித்தப்பனும் ரொம்ப மோசமானவங்க. அவங்களோட இப்ப அந்த காளியம்மாவும் சேர்ந்திருக்கா. அவங்களால உங்க மாமாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாப்ள. ஈஸ்வரி, மாப்பிளைய பத்தி உனக்கு தெரியாதா? கோவில்ல வச்சு நம்ம எல்லாரையும் கொல்ல பார்த்தப்போ மாப்பிள்ளை தான் நம்மளை காப்பாத்தினாரு. செங்கல் சோலையில வச்சு உன்னை கொல்ல பார்த்தப்போ அப்பவும் மாப்பிள்ளை தான் வந்து காப்பாத்தினாரு. நம்ம குடும்பத்துக்கே அவர் ஒரு காவல் தெய்வம் போல இருக்கிறப்போ நீ எதுக்காக வீணா பயப்படுற? ஆமாமா, ராஜா இருக்கிறப்போ அப்படி யாரையும் எதுவும் செய்ய முடியாது. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. சித்தி பேச்ச கேட்டுக்கிட்டு அப்பாவை போக வேண்டாம்னு சொல்லாதீங்க. நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. மாமா இப்படி சாமி ஆடி ஊரை சுத்தி நல்லபடியா எந்த பிரச்சனையும் ஆகாம வீடு வந்து சேர்ந்தாரோ அதே மாதிரி கும்பாபிஷேகத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு பத்திரமா வீடு வந்து சேருவார். நீங்க தைரியமா இருங்க. சரிங்க மாப்ள, நான் உங்களை நம்புறேன். உங்க மாமா கும்பாபிஷேகம் செய்ய நான் ஒத்துக்கிறேன். நீங்க அவர் கூடவே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாப்ள, எல்லாரும் களைப்பா வந்திருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க.